பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழி என்று சொல்லுவோம். பாமாலை கொடுத்தவள் பூமாலை சூடி கொடுத்த ஆண்டாள், சூடி கொடுத்த சுடர் கொடியே என்று சொல்லுவோம். திருப்பாவை எல்லா நாளும் எல்லா இடத்திலும் நாம் சொல்லலாம். அவ்வளவு உசத்தியான ஒரு அருளி செயல் உள்ளது திருப்பாவை. ஆண்டாள் பாடியதில் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் வேதம் அனைத்திற்கும் வித்து என்று சொன்னார்கள். இதுதான் எல்லாத்துக்கும் அதிபதியானவள். தமிழில் ஒரு விசேஷமான பாசுரங்கள்னா அது இந்த ஆண்டாள் பாடின திருப்பாவை நாச்சியார் திருமொழி தான். அதில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோதை பிறந்ததினால் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமைப்பட்டது. அந்த கோதை அரங்கனை மணந்ததனால் திருவரங்கம் பெருமைப்பட்டது. ஸோ திருவரங்கத்திற்கு சிறப்பும் திருவில்லிபுத்தூருக்கு சிறப்பும் இது ரெண்டு சம்பந்தம் இருப்பதனால்தான். இந்த ஆண்டாளுடைய தனி கருணை என்னன்னா, இந்த அடியார்களை எல்லாரும் எப்பவும் சௌக்கியமாகிறதுக்காக அவங்க பாசுரத்திலேயே அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன்றன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேறு ரம்பாவினர். நம்ம எந்த தப்பு பண்ணாலும் அது அறியாத பிள்ளைகளா வச்சுட்டு நமக்கு சௌக்கியத்தை கொடுக்கறதுக்காக பெருமாள்கிட்ட நமக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம சௌக்கியத்தை உண்டாக்குறதுல ஆண்டாளுடைய பங்குங்கிறது மிகவும் பலம் வாய்ந்த ஒரு பங்காகும். அதில் இந்த திருவரங்க நாயகனை கல்யாணம் பண்ணிடத்துக்காக என்ன ஒரு விசேஷம்னா, வருடத்திற்கு ஒரு முறை தான் கொண்டாடுகின்ற ஸ்ரீவில்லிபுத்தூரிலே கொண்டாடுகின்ற பிரம்மோற்சவத்திலே தேர், அதுக்கு முதல் நாள் இங்கிருந்து இந்த வஸ்திரங்கள் மங்கள பொருட்கள் எடுத்துக்கொண்டு நாளை மறுநாள் அங்கு நடைபெற உள்ள திருத்தேரிலே ஆண்டாளும் ரெங்கமன்னாரும் இந்த சாற்றி கலைந்த வஸ்திரங்களை சாற்றிக் கொள்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது அந்த திவ்யதேசத்து பெருமாளை சேவிப்பது மட்டுமல்லாமல் இந்த திருவரங்கநாதரின் அனுகிரகமும் சேவிக்கும் மக்களுக்கு கிடைக்கிறது. அதனால தான் ஒரு பரஸ்பரம் நமக்கும் இந்த திருக்கோயிலுக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதில் இந்த மங்கள பொருட்கள் எடுத்துக்கொண்டு போய் நாளைக்கு அந்த ஆண்டாளுக்கும் ரெங்கமன்னாருக்கும் சமர்ப்பிக்கும் போது அந்த பெருமாள் ரெண்டு பேரும் சந்தோஷம் அடையும் போது நமக்கும் சொல்லுவார், அதே ஆண்டாள் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்துன்னு இருக்கா. யார் ஒருவர் இந்த பெருமாளாக சேவிக்கிறாளோ அவளுக்கு எந்த காலத்திற்கும் ஒரு வருத்தம் இல்லாத சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி தான் ஆண்டாளுடைய திருவாக்கு. அதே போல இந்த ஆண்டாளையும் ரெங்கமன்னாரையும் அங்கே போய் சேவிக்கிறவாளுக்கும் இங்கே இந்த வஸ்திர பகுமானங்கள் எடுத்துக்கொண்டு போய் நாளைக்கு சாற்றும் போதும் எல்லாருக்கும் எல்லா சௌக்கியங்களும் எல்லா நாளும் கிடைக்கிறதுக்காக தான் இந்த திருக்கோயில் சார்பாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் எல்லா நலங்களுக்கும் அடியார்கள் வாழ வேண்டும், அரங்கநகர் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்.